எல்லா புகழும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லா. ஹெவன்சி கவுன்சிலிங்கில் தினமும் ஓதலாம் அல் குரான் அப்படிங்கிற இந்த குழுமத்தின் வழியாக தொடர்ந்து நாம் அல் குரானை ஓதிக்கிட்டு வரோம். அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை இன்றைக்கி காலகட்டத்துக்கு நம்ம எப்படி சிந்திக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அல்ஹம்துலில்லா. ஸோ இது வரைக்கும் சூரா அன் நிசாவில் 110 வசனங்கள் பார்த்துருக்கோம். அதில் பெண்களுக்கு நம்ம எதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோமோ அதையெல்லாம் அந்த விவகாரங்கள், விவரங்கள், கல்வி அறிவு, இன்னும் ப்ராக்டிக்கலான விஷயங்கள் எல்லாத்தையுமே இறைவன் சொல்லி கொடுத்துக்கிட்டே வரான். யுத்தங்களாக இருக்கட்டும், நம்மளுடைய செயல்பாடுகளாக இருக்கட்டும், சொத்து பிரிவினையாக இருக்கட்டும், குழந்தைகளை பார்த்துக்கிறதா இருக்கட்டும், அனாதைகளை பார்த்துக்கிறதா இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே பெண்களுக்கு அல்லாஹ் அவ்வளோ கல்வி கொடுக்கணுங்கிறத ரொம்ப அழகாக அந்த கல்வியை நம்ம பேராலேயே கொடுத்துட்டு வரான். இப்போ அல்ஹம்துலில்லா 110வது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். நம்ம என்னதான் தவறுகள் செய்திருந்தாலும், நமக்கு நாமளே பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும், இறைவன்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இறைவன் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கான், கருணையுடையவனாக இருக்கான் அப்படிங்கிறத சொல்லி நேற்று நம்ம முடிச்சிருந்தோம். அல்ஹம்துலில்லா. ஸோ இன்றைக்கி இறைவன் என்னென்ன விஷயங்கள் சொல்கிறான் அப்படிங்கிறத பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா வமை யக்ஸிப் இஸ்மன் ஃபஇன்னமா யக்ஸிபுஹு அலா நஃப்ஸிஹ் வகானல்லாஹு அலீமன் ஹக்கீமா. இப்போ யக்ஸிப் அப்படின்னா சம்பாதிப்பார். இஸ்மன் ஃபஇன்னமா யக்ஸிபுஹு, இஸ்மன்னா பாவத்தை, அலா நஃப்ஸிஹி தனக்கு எதிரான, நஃப்ஸிஹி அப்படின்னா தன் எண்ணத்துக்கு, தம் மனதுக்கு, தம் இதயத்துக்கு எதிராக. வகானல்லாஹு அலீமன் ஹக்கீமா. நம்ம எவ்வளோ பெரிய பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்ம எவ்வளோ பெரிய பாவத்தை நம்ம பண்ணியிருந்தாலும் கூட அல்லாஹ் மன்னிக்கிறேங்கிறான். ஆனால் ஒருவன் பாவத்தை சம்பாதிப்பானாகில் தனக்கு கேடாகவே அவன் அதை சம்பாதித்து கொள்கிறான். அல்லாஹ் நன்கு அறிபவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கிறான். ஸோ அன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாருமே பிஸ்னஸ் பீப்புள், ட்ரேடர்ஸ், அதாவது அந்த யார் அந்த மக்கத்து குறைஷிகளாக இருக்கட்டும், அதை சுற்றி இருந்தவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே வியாபாரிகளாக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு புரிகிற நோக்கத்தில் அல்லாஹ் ரொம்ப கேஷுவலாக விஷயங்களை பேசுகிறான். ஸோ இன்றைக்கும் நம்ம வியாபாரம்தான், எல்லாமே வியாபாரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட இதில் நம்ம நல்ல வகையில் சம்பாதிச்சோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனால் தவறான வகையில் நம்ம சம்பாதிக்கிறதெல்லாம் நமக்கே கேடாக அமையும், நமக்கே கேடாக சம்பாதிச்சுக்கிறோம். இதை அல்லாஹ் நன்கு அறிபவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கிறான். அப்போ நம்ம எதை சம்பாதிக்கிறோம்? நம்மளுடைய கல்வியாக இருக்கட்டும், நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கல்வியாக இருக்கட்டும், நம்மளுடைய உடல் ஆரோக்கியம், உள்ளம் ஆரோக்கியமாக இருக்கட்டும், அதற்காக நாம் எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், நம்மளுடைய உடைகளாக இருக்கட்டும், அதை வாங்கிக்கிறதா இருக்கட்டும், விற்கிறதாக இருக்கட்டும், நம்மளுடைய உணவாக இருக்கட்டும், உணவை கொண்டு நம்ம வாங்குறது விற்கிறதாக இருக்கட்டும், இன்னும் இந்த மாதிரி எந்தெந்த விஷயங்களை எல்லாம் நம்ம வியாபாரம் பண்ணுறோமோ, எந்தெந்த விஷயங்களுக்காக எல்லாம் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உபதேசிக்கிறோமோ, அந்த ரெண்டத்துலேயுமே நம்ம பாவத்தை சம்பாதிச்சோன்னா அதில் நமக்கே பங்குண்டு. ஸோ நம்மலாம் இப்போ நம்ம வச்சுருக்கிற இந்த ப்ராடக்ட் சரியானதா? அதாவது சிலர் என்ன சொல்கிறது, மேக்கப் போடக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது சாக்லேட்ஸ் விற்கக்கூடியவர்களாக இருக்கலாம்,
நமக்கு நல்லா தெரியும் அந்த சாக்லேட்ஸில் ஏகப்பட்ட இது இருக்குதுன்னு. நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு நம்ம அந்த சாக்லேட்டை சாப்பிட வேணான்னு சொல்லுவோம். ஆனால் இல்லை வியாபாரத்துக்காக கடையில் சாக்லேட்டை வச்சு விற்போம், இல்லை சாக்லேட்டை விற்கக்கூடியவங்களாக இருப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயமும் செய்வோம். கேக்காக இருக்கட்டும், கேக் வந்து ஒரு அளவு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு நம்ம வந்து எல்லாருக்கும் சொல்லுவோம். நம்ம சாப்பிட மாட்டோம், ஆனால் பிறருக்கு அதை விற்போம். இன்னும் வந்து சில சில கேக்குகளை சொல்கிறேன், எல்லாமே கிடையாது. மாஷா அல்லாஹ் நிறைய பேர் வந்து நல்ல இதில் பண்ணுறோம். ஆனால் அதை தாண்டி எக்ஸ்ட்ரா, ஏன்னா இன்றைக்கி பார்க்குறோம் இல்லையா, புரிதல் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கேக்கில் வந்து இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா குளுக்கோஸ், சுக்ரோஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை பயன்படுத்துறதுனால குழந்தைங்களுக்கு தேவையில்லாத இஷ்யூஸ் வருது அப்படின்னு. ஸோ அதனால் இன்றைக்கி பேக்கர்ஸ், அதாவது வீடுகளில் செய்கிறவங்க பார்த்து செய்கிறது அது ஓகே, மாஷா அல்லாஹ். ஆனால் நம்ம வெளியில் வாங்குறது எல்லாம், நம்ம வாங்கி விற்கிறது, இது எல்லாமே ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு பார்த்தா நமக்கு தெரியலை. ஸோ எந்த ஒரு சம்பாதிப்பதாக இருந்தாலும் சரி, அது நமக்கும் பாதகமாக ஆகக்கூடாது, பிறருக்கும் பாதகமாக ஆகாமல் நம்ம பார்த்துக்கிடணும். அதில் நம்ம பாதகமாக இருக்குது அப்படின்னா நமக்கு நாமளே கேடாக அமைச்சிக்கிறோம். இதனால் இறைவன் எந்த ஒரு இதுலேயும் உங்களுக்கு வந்து வரமாட்டான், நீங்கள் தான் இதுக்கான காரணம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இறைவன் சொல்கிறான். ஸோ யார் பாவத்தை சம்பாதிக்கிறோமோ அது நமக்கே கேடாக அமையும் அப்படிங்கிறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். وَمَنْ يَكْسِبْ خَطِيئَةً أَوْ إِثْمًا ثُمَّ يَرْمِ بِهِ بَرِيئًا فَقَدِ احْتَمَلَ بُهْتَانًا وَإِثْمًا مُبِينًا. மேலும் ஒருவன் ஒரு தவறை அல்லது ஒரு பாவத்தை செய்துவிட்டு ஒரு நிரபராதியின் மீது அதை சுமத்திவிட்டால் அவன் பெரும் அவதூறையும் வெளிப்படையான பாவத்தையும் நிச்சயம் சுமந்து கொள்பவனாவான். ஸோ இன்றைக்கி நம்ம விளையாட்டு போக்கில் இந்த விஷயங்களை எல்லாம் செய்கிறோம். இறைவன் நம்மளை பாதுகாப்பானாக. என்னென்னா, நம்ம ஒரு தப்பை செஞ்சுருப்போம், ஆனால் அதை வந்து வேறு யார் மேலேயாவது சுமத்தி விட்டுருவோம். சின்ன விஷயமாக இருக்கட்டும், அதனால தான் எல்லாம் சொல்லுவாங்க, பெரியவங்க சொல்லுவாங்க, எது செஞ்சாலும் நீ ஒத்துக்கோ, பிறரை சாட்டாத, பிறர் செஞ்சதை சொல்லி கொடுக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா, நம்ம ஒரு தவறு செய்யலாம், அப்போ நம்ம செய்யக்கூடிய தவறை மறைக்கிறதுக்காக அல்லது வேணும்னே இன்னொருத்தவங்களுடைய தவறை நம்ம எடுத்து சொல்லிடுறது. அப்போ அந்த இடத்துல அவங்க மாட்டிப்பாங்க, நம்மளை மறந்துடுவாங்க. இதை விட அது பெரிய தவறாக இருக்குல்ல, அப்போ அதை பிடிச்சிருவாங்கல்ல. ஸோ அப்படி இன்றைக்கி நம்ம ஃபேமிலி ஸ்கூலில் ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்குது, நமக்குமே இருக்குது தான். ஸோ இதை நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுனால நான் அப்படி இல்லையா அப்படின்னு இல்லை, எல்லாருமே இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம ஒரு தப்பு செஞ்சுருப்போம், ஆனால் அவங்களுடைய தவறு இதை விட பெருசாக இருக்குன்னா நம்ம அதாவது நல்லா பாருங்கள், நானும் தப்பு பண்ணியிருக்கேன், அவங்களும் தப்பு பண்ணியிருக்காங்க, ஏன் தவறு வெளிப்பட்டுருச்சு, நான் மாட்டிட்டேன். அப்போ என்ன நான் காப்பாற்றிக்கிறதுக்காக அவங்களும் தான் தப்பு பண்ணாங்க, அவங்களும் தான் என் கூட இருந்தாங்க, இல்லை அவங்க வேறு தப்பு பண்ணியிருக்காங்கல்ல, என் கூட இருந்தாங்க சொல்கிறது சரி ஏதோ, பட் அவங்க வேறு தப்பு பண்ணியிருக்காங்கல்ல, அதை நீங்கள் கேளுங்க அப்படின்னு நம்ம போய் சொல்கிறதுங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ இன்னும் வந்து அவங்க தப்பே பண்ணலை, ஆனால் நம்ம வந்து இப்போது ஒரு எக்ஸ்ட்ராவாக சொல்கிறோம். சின்ன குழந்தைங்கலாம் சொல்லும், நான் பண்ணல, அவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி குடும்பங்களுக்குள்ளேயும் வந்து நடக்குது, இறைவன் பாதுகாப்பானாக. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு தவறை செஞ்சுட்டு வேற ஒருத்தவங்க மேலே, முக்கியமாக நிரபராதி மேலே பழி சுமத்திடக்கூடாது. பெரும் அவதூறையும் வெளிப்படையான பாவத்தையும் நிச்சயம் சுமந்து கொள்வான். அப்படி நம்ம செஞ்சோன்னா பெரிய அவதூறு நம்மளை தேடி வருமா, இன்னும் வெளிப்படையான பாவமும் நம்மளை தேடி வருமா. இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிற பெண்கள்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய இதுவே இவங்க அது செஞ்சாங்க, அவங்க இது செஞ்சாங்க அப்படின்னு நம்மளுடைய மனக்குமுறல்களை நம்ம மற்றவங்கக்கிட்ட பேசி குமுறிக்கிறோம்.
ஆனால் உண்மையிலேயே அது என்னது ஒரு அவங்க சைடில் வேறு ஏதோ நியாயமான காரணம் இருக்கலாம். அது தெரியாமல் நம்ம அவங்கள வந்து தவறாக யோசிக்கவும் கூடாது, தவறாக பேசவும் கூடாது. அப்படி தவறாக பேசும்போது அந்த பாவத்தை, வெளிப்படையான பாவம் நிச்சயமாக அதை நம்ம சுமப்போம் அப்படிங்கிறான். ஸோ அந்த அந்த புறம் பேசுவதாக இருக்கட்டும், பழிப்பு விடுவதாக இருக்கட்டும், இது பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களுமே செய்கிறது தான். ஆண்களும் செய்கிறது தான். நம்ம பெண்கள்கிட்ட அல்லாஹ் இதை சொல்கிறதுனால நம்ம இதை வந்து எத்தி வைக்கணும். குழந்தைங்களுக்காக இருக்கட்டும், நம்ம கணவனாக இருக்கட்டும், இன்னும் வேறு நம்மளுடைய தந்தையாக இருக்கட்டும். ஏன்னா இது பெண்கள்ன்ற சூறாவில் வருது. அப்போ நமக்கு தான் முழு உரிமை. இப்போ அல்லாஹ் இந்த வார்த்தையை நமக்கு தான் சொல்கிறான். அப்போ சொல்லும்போது நம்ம எத்தி வைக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு தப்பு பண்ணிவிட்டு மற்றவங்க மேலே, அதுவும் நிரபராதியானவங்க மேலே பழி சுமத்தாதீங்க. அல்லாஹ் வந்து அப்படி நம்ம சுமத்திட்டோன்னா நமக்கு வெளிப்படையான பாவத்தை அல்லாஹ் வந்து சுமக்க வச்சுருவான் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அடுத்த ஆயத்து பாருங்கள். வலவ்லா ஃபஸ்லுல்லாஹி அலைக்க வரஹ்மத்துஹு லஹம்மத் தாயிஃபத்தும் மின்ஹும் ஐ யுதில்லூக வமா யுதில்லூன இல்லா அன்ஃபுஸஹும் வமா யதுர்ரூனக மின் ஷைء வஅன்ஸலல்லாஹு அலைக்கல் கிதாப வல் ஹிக்மத வஅல்லமக மா லம் தகுன் தஅலம் வகான ஃபஸ்லுல்லாஹி அலைக்க அஸீமா. நபியே, அல்லாவின் கருணையும் அவனுடைய அருளும் மீது பொழிந்திராவிட்டால் உம்மை அவர்கள் வழி தவற செய்திருப்பார்கள். ஏனெனில் அவர்களில் ஒரு கூட்டத்தார் உம்மை தவறான கருத்தில் ஆழ்த்திட வேண்டுமென முடிவு கட்டியிருந்தார்கள். உண்மையில் அவர்கள் தங்களை அன்றி வேறு எவரையும் தவறான கருத்தில் ஆழ்த்தி கொள்ளவில்லை. மேலும் அவர்களால் உமக்கு யாது ஒரு தீங்கையும் இழைக்க முடியாது. அல்லாஹ் உமக்கு வேதத்தையும் நுண்ணறிவையும் அருளினான். மேலும் நீர் அறியாதவற்றையும் உமக்கு கற்றுத்தந்தான். அல்லாஹ் மீது பொழிந்த அருட்கொடையோ மகத்தானது ஆகும். இப்போ இது வந்து நபி அன்னைக்கு காலகட்டத்தில் நபிக்கு இறங்குது. இது நமக்கும் இன்றைக்கி வந்து ஒரு நம்மக்கிட்டையும் இறைவன் சொல்கிறது தான். என்னென்னா அல்லாஹ்வுடைய அந்த கருணையும் அவனுடைய அந்த அருளும் நம்மக்கிட்ட இல்லாமல் இருந்திருந்தா இந்த உலகத்தில் உள்ளவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? அதில் ஒரு கூட்டத்தவர்கள், நம்ம ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கலாம், இன்னும் இந்த நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கலாம், இல்லை இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கலாம். இவங்க என்ன பண்ணுறாங்க? நம்மளை தவறான கருத்தில், தவறான வழி இல்லை, தவறான கருத்தில் கொண்டு போயிடணும்னு நினைக்கிறாங்களாம், கருத்துக்களுக்குள்ளே. அப்போ ஆனால் அவங்க தங்களை வேறெவரையும் தவறான கருத்தில் ஆழ்த்தி கொள்ளவில்லை. அவங்க தங்களை தாங்களே தான் இந்த தவறான கருத்தில் கொண்டு போயிட்டாங்க. அவங்கள தவிர வேறு யாரும் இந்த கருத்துக்கு ஆளலை, அந்த கருத்துக்குள்ளே வரலை. அப்போ அவங்க வந்து உங்களுக்கு எந்த வகையான தீங்கையும் இழைக்க முடியாது. இன்றைக்கி நம்ம பயப்படுறோம்ல, இவ்வளோ உலகமே இப்படி இருக்கே, நம்ம என்ன பண்ணுறது, நம்ம என்ன தான் பண்ணி தப்பிக்கிறது, இந்த மாதிரி பயம் வருதுன்னா அல்லாஹ் இந்த வார்த்தைகளை சொல்கிறான், கேளுங்க. யாராலையும் உங்களை வந்து எந்த தீங்கும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா அல்லாஹ் உங்களுக்கு வேதத்தையும் நுண்ணு அறிவையும், ஸோ அப்போ வேதத்தை புரிஞ்சாதான் அந்த 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 என்ன சொல்கிறது, நுண்ணறிவு அப்படிங்கிறது இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது மனப்பாடம் செய்கிறதில்ல, தெளிவாக பகுத்து அறிஞ்சு புரிஞ்சு கொள்வது தான் இன்டலெக்சுவல். ஸோ இந்த வேதத்தையும் அனாலிட்டிக்கல் திங்கிங் நுண்ணறிவையும் உங்களுக்கு கொடுத்துருக்கான். ஸோ நீங்கள் அறியாதவற்றையும் இந்த வேதத்தை மூலமாக உங்களுக்கு தெரியாதவற்றையும் உங்களுக்கு கற்றுத்தந்தான். அல்லாஹ் உங்கள் மீது பொறிந்த இந்த அருட்கொடை, அதாவது இந்த வேதமும் இந்த நுண்ணறிவும் உங்களுக்கு மிக என்ன சொல்கிறது, மகத்தான அருட்கொடையாகும். ரொம்ப 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 பெரிய அருட்கொடை.
நம்ம இன்றைக்கி நினைக்கலாம், நம்ம படிக்கலையே, நம்ம பெரிய பெரிய படிப்பு படிக்கலையே, நம்ம பெரிய பெரிய இடங்களில் வேலைக்கு போகலையே, நம்மளுடைய ஸ்டேட்டஸ் ஒன்றும் பெருசாக இல்லையே. ஆனால் ஒருவேளை நீங்கள் அந்த படிப்புக்குள்ளே போயிருந்தா, ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி வேலைக்கு போயிருந்தா, ஒருவேளை நீங்கள் அவ்வளோ பெரிய ஸ்டேட்டஸ்க்கு போயிருந்தா, ரெடியாக காத்துக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய கருத்தை, தவறான கருத்தில் நம்மளை கொண்டு போக. அதெல்லாம் அல்லாஹ் தராமல் கரெக்டாக நமக்கு இந்த குரானையும் நுண்ணறிவையும் இப்போ நமக்கு இவ்வளோ நாள் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதை கொடுத்துட்டான்னு அர்த்தம். அல்லாஹ் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டா, நான் உங்களுக்கு அந்த நுண்ணறிவையும் வேதத்தையும் கொடுத்துட்டேன். இதிலேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த விஷயமானது மிக பெரிய அருட்கொடை அப்படின்னு இறைவன் சொல்லிட்டான். அடுத்த ஆயத்து பாருங்கள். லா ஹைர ஃபீ கசீரிம் மின் நஜ்வாஹும் இல்லா மன் அமர பி சதகத்தின் அவு மஅரூஃபின் அவு இஸ்லாஹிம் பைனன்னாஸ் வமன் யஃப்அல் தாலிக இப்திகாஅ மர்தாத்தில்லாஹி ஃபஸௌஃப நுஅதீஹி அஜ்ரன் அதீமா. இப்போ இதில் மனிதர்களின் பெரும்பாலான இரகசிய பேச்சுக்களில் எவ்வித நன்மையும் இருப்பதில்லை. தான தர்மம் செய்யும்படியோ, நற்செயல் புரியும்படியோ, மனிதர்களுக்கிடையே சீர்திருத்தம் செய்யும்படியோ அறிவுரை கூறுபவர்களின் பேச்சுக்களை தவிர. அவற்றில் நன்மை உண்டு. மேலும் எவர் அல்லாஹ்வின் உவப்பை தேடுவதற்காக இவ்வாறு செய்கிறாரோ அவருக்கு நாம் விரைவில் மகத்தான கூலியை வழங்குவோம். பாருங்க, சதக்கத்தின் பாருங்க, சதக்கத்தின், அப்புறம் மஅரூஃபின், அப்புறம் இஸ்லாஹிம். இது மூணுத்தையும், அதாவது தர்மம், நன்மை செய்கிறது, சமாதானம் படுத்துறது. ஸோ மனிதர்கள் அதிகமாக ரகசிய பேச்சு பேசுகிறோம். நம்ம ரகசியமாக, ஏன்னா இது ரகசியமாக சொல்கிறேன், யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படி சொல்லிட்டு நிறைய ரகசிய பேச்சு பேசுகிறோம். அது எல்லாமே பெரும்பாலும் எந்த நன்மையுமே இல்லையா. எதுக்கு நன்மையா? நீங்கள் ஏதாவது தர்மம் செய்யும்படி, சதக்கா அப்படின்னா கரெக்டாக ஒரு ப்ராப்பர் தர்மம்னா எல்லாமே தர்மம்னு வந்துடாது. கரெக்டாக ரொம்ப யார் உண்மையிலேயே சிரமப்படுறாங்களோ அவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய தர்மம். அந்த தர்மம்னால நமக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது, அவங்களுக்கும் பாதிப்பு வந்துடக்கூடாது, அவங்க நன்மை அடையணும். ரெண்டாவது, ஒருவேளை எனக்கு பாதிப்பு வரும், அவங்க நன்மை அடைவாங்க, ஆனால் அடுத்து அவங்க நன்மை அடைஞ்சு நல்லா போயிடுவாங்க, ஆனால் நான் பாதிப்படைஞ்சது நான் நொடிவேன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அது கவனமாக இருக்கணும். பட் எனிஹவ், ஒரு நல்ல காரியத்துக்காக தர்மம் அப்படின்னு வரும்போது, அப்புறம் ஒரு நல்ல செயல் செய்யும்படி, அப்புறம் மக்களுக்கிடையே சமாதானம், 2 பிரச்சனை இருக்குது அதுக்கு தீர்த்து வைக்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி டைமுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரகசியமாக பேசிக்கோங்க. ஏன்னா அதில் நன்மை இருக்குது. அல்லாஹ்வுடைய உவப்பை நாடி நம்ம இப்படி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக மகத்தான கூலி உண்டு. இப்போ அல்லாஹ் சொல்கிறான், இப்போ இந்த மாதிரி காரியங்களுக்காக நீங்கள் கலந்து பேசுங்க, ரகசியமாக கூட பேசுங்க. எதுக்கு? நன்மையான காரியம் செய்ய, மக்களுக்கிடையே சீர்திருத்தம், சமாதானம் செய்கிறதுக்கு, இன்னும் எதுக்கு? தர்மம் செய்கிறதுக்கு. ஆனால் இப்போ இதே வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு நாங்கள் சீர்திருத்தவாதிகள் தான், நாங்கள் தான் உங்களுக்கு நல்லது நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் ரகசியம் பேசுகிறாங்க. பட் என்ன ரகசியம் பேசினாலும் இறைவன் அதை கேட்டுக்கிட்டு தான் இருப்பான். மக்களுக்கு கேட்காது, ஆனால் இறைவனுக்கு கேட்கும். அதில் நன்மையான காரியம் இருக்கா, தீமையான காரியம் இருக்கான்னு இறைவன் அறிவான். ஏன்னா இன்றைக்கும் ரகசிய கூட்டங்கள்லாம் நடக்குது இல்லையா. பெரிய பெரிய பொலிட்டிக்ஸ்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடுகளுக்குள்ளே நடக்கும், நமக்கு தெரியாமையே நம்ம வீடுகளுக்குள்ளே நடக்கும். இன்னும் வெளி உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி யாருக்குமே தெரியாமல் ஒரு ரகசியமாக ஒரு கூட்டத்தை போட்டு அதுக்கப்புறம் அந்த எஜுகேஷன் சிஸ்டம்க்கு இவங்களா ஒரு சட்டத்தை கொண்டு வருவாங்க. வேலைக்கும் அப்படி தான், இவங்களா ஒரு கூட்டத்தை போட்டு ரகசியமாக எல்லாம் பேசி முடித்து ஒரு சட்டத்தை கொண்டு வருவாங்க.
ஆனால் அதில் நன்மை இருக்கா தீமை இருக்கான்னு பார்த்தா அப்போ தெரியும். நான் இறைவன் சொல்கிறான், நல்ல காரியம் நன்மை இருக்கக்கூடிய காரியம்னா அதில் நீங்கள் ரகசியம் பேசிக்கோங்க அப்படின்னு அல்லாஹ் எதுக்கு ரகசியம் பேசணுன்றத கூட சொல்கிறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். وَمَنْ يُشَاقِقِ الرَّسُولَ مِنْ بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُ الْهُدَى وَيَتَّبِعْ غَيْرَ سَبِيلِ الْمُؤْمِنِينَ نُوَلِّهِ مَا تَوَلَّى وَنُصْلِهِ جَهَنَّمَ وَسَاءَتْ مَصِيرًا. மேலும் தனக்கு நேர்வழி தெளிவாகிவிட்ட பின்னரும் எவன் இறைதூதரிடம் பகைமை காட்டுவதில் முனைப்பாக இருக்கிறானோ, இறை நம்பிக்கையாளர்களின் நடத்தைக்கு மாறான பாதையில் செல்கிறானோ, அவனை அவன் திரும்பிவிட்ட திசையிலேயே நாம் செலுத்துவோம். பின்னர் அவனை நரகத்தில் வீசி எறிவோம். அது மிக கெட்ட தங்குமிடம் ஆகும். அதாவது இவ்வளோ விஷயங்களை அல்லாஹ் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டான். யார் தனக்கு நேர்வழி தெளிவாகிவிட்ட பின்னரும் இறை தூதர்கிட்ட பகைமை காட்டுவதில் முனைப்பாக இருக்கிறானோ. பகைமை காட்டுறது அப்படின்னா டைரக்ட் நம்ம யாருமே நபியை வெறுத்துலாம் ஒதுக்க மாட்டோம். யாரும் நபியெல்லாம் நபிக்கு சண்டையெல்லாம் நிற்க மாட்டோம். ஆனால் இறை நம்பிக்கையாளர்களின் நடத்தைக்கு மாறான பாதையில் செல்கிறானோ, அதாவது இறை தூதருக்கு பகைமை காட்டுறதுங்கிறது ஒரு முஸ்லீம் ஒரு இறை நம்பிக்கையாளன் அப்படின்னா இப்படி தான் நடந்துக்கிடணும்னு அல்லாஹ் ஒவ்வொன்றா சொல்கிறோம். முக்கியமாக ரகசிய பேச்சு பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த ஆயத்துகள் வருது. அப்போ இதுக்கு மாறாக நம்ம நடக்கிறோம் அப்படின்னா நம்ம எந்த திசை எதை நோக்கி திரும்பிட்டோமோ அதிலேயே அல்லாஹ் நம்மளை அனுப்புவானாம். நம்ம இறைவனுக்கு மாறான ஒரு விஷயத்தை நோக்கி திரும்பிட்டோம் அப்படின்னா அந்த திசையிலையே நம்மளை ஃபுல்லாக அனுப்புவான். அனுப்பிட்டு நம்மளை நரகத்தில் வீசி எறிவான். அது தங்குமிடம் மிக கெட்டது. இறைவன் உங்களையும் என்னையும் இந்த மாதிரி தங்குமிடத்திலிருந்து பாதுகாப்பானாக. இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா வ மன் யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் தல்ல ضலாலம் பஈதா. திண்ணமாக தனக்கு இணை வைப்பதை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். இது தவிர அனைத்தையும் தான் நாடுகின்றவர்களுக்கு அவன் மன்னித்து விடுவான். எனவே யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறானோ அவன் வழிகேட்டில் வெகு தூரம் சென்று விட்டான். பாருங்க, ரகசியம் பேசாதீங்கன்னு சொல்கிறான். அப்புறம் சொல்கிறான், அப்படி நீங்கள் இறைவனுக்கு மாறா நபிக்கு பகைமையாக இன்னும் தவறான வழியில் நீங்கள் திசை திரும்பிட்டீங்கன்னா அந்த வழியிலையே உங்களை கூட்டிகிட்டு போவேங்கிறான். அடுத்து என்ன சொல்கிறான், எனக்கு இணை வைக்காதீங்க, இணை வச்சிங்கன்னா நான் மன்னிக்கவே மாட்டேன். ஒரு ரகசியம் பேசுகிறதுக்கா? ஆமாம், ரகசியம் நம்ம எதையோ இணை வைப்பதாக நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ ரகசியம் பேசுகிறதுல என்ன இணை வைக்குது அப்படின்னா, முதல்ல இறைவனுடைய அந்த 99 பெயர்கள்னு இருக்குது தெரியுமா? அந்த ஒவ்வொரு பெயர்களுடைய நுணுக்கமான அர்த்தம் நமக்கு புரியணும். இன்ஷா அல்லாஹ் அதற்கான ஒரு நல்ல ஒரு வகுப்பை நான் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இறைவனுக்கு இணை வைப்பது அப்படிங்கிறது அவனுடைய ஒவ்வொரு தன்மைக்கும் நம்ம இணை வைக்கிறது. நமக்கு தெரிஞ்சது ஒரு சிலது தான். ஆனால் அவனை 99 வகையாக அவனையே அவன் பிரித்து வச்சுருக்கான். ஸோ அப்படி அந்த 99 வகையிலையுமே அவனுக்கு நம்ம இணை வைக்கிறது. ஸோ அதில் ஒன்று அவனுடைய விஷயங்கள், அதாவது அவன் சொன்ன இந்த விஷயங்களை தவிர்த்து வேறு விஷயங்களை நம்ம பேசுகிறது. ஸோ அதுக்கு கூட அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எனக்கு இணை வச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரியே செய்யாமல் வேறு ஏதோ செஞ்சீங்க. இப்போ அல்லாஹ் தான் சொல்லிட்டான்ல ரகசியம் பேசாதீங்கன்னு. அப்போ அதை விட்டுட்டு என் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க சொல்லிட்டு நான் ரகசியம் பேசுகிறேன் அப்படின்னா அதுவும் ஒரு காரணமே இல்லாமல்
இன்னொரு ஃப்ரெண்டை பற்றி நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு ரகசியம் பேசுகிறோம் அப்படின்னா, அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சொன்ன விஷயத்த என் ஃப்ரெண்டு சொன்னான்னு நான் முறியடிச்சிட்டேன்ல, அப்போ என் ஃப்ரெண்டை நான் அல்லாஹ்க்கு இணையாக வைக்கிறேனா இல்லையா? யோசிச்சு பாருங்கள். நம்ம அம்மா அத்தா சொன்னதையே, இல்லை நீங்கள் சொன்னதை உங்கள் குழந்தைங்க கேட்காம, ஒன்றும் இல்லை, நீங்கள் சொன்னதை கேட்கல, பக்கத்து வீட்டுக்காரவங்க சொன்னதை கேட்குறாங்க உங்கள் குழந்தைங்க. நீங்கள் ஏற்றுப்பீங்களா? நீங்கள் சொன்னதை கேட்கலன்னா கூட கொஞ்சம் தான் கோவம் வரும். ஆனால் நீங்கள் சொன்னதை கேட்காம பக்கத்து வீட்டுக்காரவங்க சொன்னதை கேட்டால் பத்திரகாளி ஆயிடுவோம் நம்ம. அதுதான் இயல்பு. மனிதர்களான நமக்கு நம்ம குழந்தைங்க மேலே உரிமையே இல்லை, ஆனாலும் நமக்கு இவ்வளோ கோவம் வருதே. நம்ம எல்லாரையும் படைச்சி நீங்கள் இப்படி தான் வாழணும்னு 1 by 1 சொல்லி கொடுத்து அனுப்பி வச்சா, இங்கே நம்ம வேறு யாரோ பேச்சையோ கேட்டு நம்ம ரகசியம் பேசுகிறோம் அப்படின்னா, அப்போ அந்த இடத்துல அல்லாஹ்க்கு பதிலாக யார் பேச்சை நம்ம கேட்டோம்? அப்போ அல்லாஹ்வுக்கு இணையாக யார் பேச்சை கேட்டோமோ அவங்கள நம்ம வச்சுட்டோன்னு அர்த்தம். அப்போ நம்ம அதுக்காக அல்லாஹ் சொல்கிறான், நான் மன்னிக்கவே மாட்டேன், இந்த ஒரு விஷயத்தை நான் சுத்தமாக மன்னிக்க மாட்டேன், இதை தவிர நான் நினைக்கிறவங்கள எல்லாத்தையும் நான் மன்னிப்பேன். எனவே யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறானோ அவன் வழிகேட்டில் வெகு தூரம் சென்று விட்டான். நம்ம ஆரம்பத்தில் கேட்டிருந்தோம் இல்லையா, யா அல்லாஹ் வழிகேட்டில் இருக்கவர்களுடைய அந்த பாதையை எங்களுக்கு தந்து விடாதே. அல்ஹம்து சூராவில் கேட்டோமா, இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின் அப்படின்னு கேட்டோமா. ஸோ அதுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான், யார் அந்த வழிகேட்டில் இருக்காங்கன்னா இந்த மாதிரி எனக்கு இணை வைக்கிறவங்கள அந்த வழிகேட்டில் நான் ரொம்ப தூரம் விட்டுருவேன் அப்படிங்கிறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். ஐயது ஊனமின் தூணிஹி இல்லா இனாசா வையது ஊன இல்லா ஷைத்தானம் மரீதா. அவர்கள் அல்லாவை விடுத்து தேவதைகளை வணக்கத்திற்குரியவர்களாக எடுத்துக்கொள்கிறார்களா? மூர்க்கத்தனம் கொண்ட ஷைத்தானை அவர்கள் வணக்கத்துக்குரியவனாக எடுத்துக்கொள்கிறார்களா? ஸோ இப்போ டைரக்டாக அல்லாஹ் யாரையோ சொல்கிறான். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதாவது இறைவனை வணங்காமல் ரொம்ப நேச்சரை வணங்குவாங்க. தேவதைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏஞ்சல்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிறிஸ்டின்ஸ் வணங்குறாங்கல்ல. ஆனால் அதையும் தாண்டி நம்ம இப்போ தமிழர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, சூரியன் தான் எங்களுக்கு இதெல்லாம் தருது, அதனால் சூரியன் எங்களுக்கு ஒரு கடவுள், மழை கொண்டு வராரு, மழை கொண்டு வர அந்த வருண பகவான் ஒரு கடவுள். இப்போ யார் அந்த மழை கொண்டு வர்றது? மீகாயில். அதை அவங்க இந்த ஒரு பெயரால் சொல்லி அதை கடவுளாக சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி விளைச்சல் நல்லா இருக்குது, விவசாயத்துக்கு ஒரு கடவுள் முருகன். இன்னும் காடுகளை பாதுகாக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு இயற்கையையும் எந்த விஷயம் பாதுகாக்குதோ அதை கடவுளர்களாக எடுத்துக்கிறாங்க. ஸோ டைரெக்டாக இப்போ அல்லாஹ் நம்ம இந்த நார்மல் இருக்கிற ஆட்களை அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். ஆனால் இப்போ இவங்களை அல்லாஹ் காஃபீர்னு எதுவும் சொல்லலையே. அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவங்க அல்லாவை விடுத்துட்டு இந்த மலக்குமார்களை வணக்கத்துக்குரியவர்களாக எடுத்துக்கிறாங்க. இல்லைன்னா மூர்க்கத்தனம் கொண்ட ஷைத்தானுடைய கேரக்டரை அல்லாஹ் இங்கே சொல்கிறான். அவன் ரொம்ப மூர்க்கத்தனமாக இருப்பான். ஒரு சாதாரண ஒரு சுட்டி பையனை கூட நம்ம சொல்லுவோம், இவன் ரொம்ப சுட்டி, இவனோட சேராத, ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப மூர்க்கத்தனமாக இருக்கான்னா நம்ம பிள்ளைங்கள சேரவே விட மாட்டோம். ஐயோ என்ன பண்ணுறான்னு அவனுக்கே தெரியாது, வேணாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஷைத்தான் மூர்க்கத்தனமுடையவனாக இருக்கிறான். ஸோ அவனை முக்கியமாக இந்த ஷைத்தானை யார் வணங்குறாங்கன்னா, இன்றைக்கி கண்ணால் நம்ம பார்த்துட்டோம், சாட்டனிஸ்ட் அப்படின்னு அவங்க வரவே ஆரம்பிச்சிட்டாங்க. சாத்தான்களை வழிபடக்கூடியவங்க வரவே ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட். ஸோ இவங்களெல்லாம் நீங்கள் வணக்கத்துக்குரியவர்களாக எடுத்துக்கிறீங்களா?
லஅனஹுல்லாஹு வகால லஅத்தகிதன்ன மின் இபாதிக நசீபம் மஃபுரூதா. அவனையோ அல்லாஹ் சபித்து இருக்கிறான். யார? ஷைத்தான அல்லாஹ் சபித்து இருக்கிறான். இவர்கள் பின்பற்றும் ஷைத்தான் எத்தகையவனெனில் அவன் அல்லாவை நோக்கி கூறினான், உன் அடிமைகளிலிருந்து ஒரு குறிப்பிட்ட பங்கினை திண்ணமாக நான் வாங்கியே தீருவேன். பார்த்துக்கோங்க, இன்னைக்கு யாரெல்லாம் ஷைத்தானை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்கெல்லாம், ஏன்னா இன்றைக்கி ரொம்ப டைரெக்டாக நம்ம குழந்தைங்கெல்லாம் தெரிஞ்சும் தெரியாமையும் அவனைத்தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா அவனைத்தான் ப்ரொமோட் பண்ணுறாங்க. அந்த கை அந்த ரெட்டை கையை காமிக்கிறதா இருக்கட்டும், அந்த அந்த சின்ன வார்த்தை சேட்டன், இன்னும் நிறைய 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 இதெல்லாம் வந்துடுச்சு. இன்றைக்கி ரீல்ஸு அது இதுன்னு எல்லாம் போகிறோம், தெரிய மாட்டேங்குது எது ஷைத்தானு, அவனுக்குரிய விஷயங்கள் என்ன, அதெல்லாம் புரியாத அளவுக்கு ஒன்றோட ஒன்று கலந்து வச்சுருக்காங்க. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஷைத்தானை வணங்குறீங்களா? மலக்குகளை பற்றி இங்கே பேசலை, ஆனால் நீங்கள் மலக்குகளையும் வணங்குறீங்க, ஷைத்தானையும் சேர்த்து வணங்குறீங்க. அப்படி வணங்குறீங்கன்னா ஷைத்தான் எப்படிப்பட்டவன்னு சொல்கிறேன் கேளுங்க. அவன் அல்லாவை பார்த்து நிச்சயமாக உன்னோட அடிமைகள்லேருந்து ஒரு குறிப்பிட்ட பங்கை நான் வாங்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கானா. அப்போ நம்மளை வாங்கிறதுக்கு நம்ம எல்லாருமே அடிமைகள் தான். யோசிச்சு பாருங்கள், அந்த காலத்தில் அடிமைகளுடைய நிலைமைகளை யோசிச்சு பாருங்கள். எஜமானன் நல்லவனாக இருந்தால் நம்ம நல்லா இருப்போம், எஜமானன் மோசமானவனாக இருந்தால் நம்மளும் மோசமான நிலையில் தான் இருப்போம். நம்ம யார்கிட்ட வேலைக்கு போகிறோமோ அவர் நல்ல ஆளாக இருக்கணும். நம்ம அல்லாஹ் சொன்ன விஷயங்களை செய்கிறோமா, ஷைத்தான் சொல்கிற விஷயங்களை செய்கிறோமா? அல்லாஹ் சொன்ன விஷயங்களை செய்யலை அப்படின்னாலே அது அந்த இடத்துல ஷைத்தான் தான் நிற்கிறான்னு அர்த்தம். ஏன்னா அவன் தான் கான்ட்ராக்ட் வச்சுருக்கானே, உன் அடிமைகளில் கண்டிப்பாக நான் கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட ஆட்களை வாங்கியே தீருவேன்னு. அதை சொன்னதை அல்லாவும் இங்கே பகிரங்கமாக எடுத்து காமிக்கிறான். அடுத்த ஆயத்து பாருங்க. வல உசில்லன்னஹும் வல உமன்னியன்னஹும் வல ஆமுரன்னஹும் ஃபலயுபத்திகுன்ன ஆதானல் அன்ஆமி வல ஆமுரன்னஹும் ஃபலயுகையிருன்ன ஹல்கல்லாஹ் ومن يتخذ الشيطان وليا من دون الله فقد خسر خسرانا مبينا. மேலும் நிச்சயமாக நான் அவர்களை வழிகெடுப்பேன், ஆசைகளில் அவர்களை உழல வைப்பேன், இன்னும் அவர்களுக்கு கட்டளையிடுவேன், அதன்படி அவர்கள் கால்நடைகளின் காதுகளை அறுத்து விடுவார்கள். மேலும் நான் அவர்களுக்கு ஆணை பிறப்பிப்பேன், அதன்படி அல்லாஹ் படைத்த ஒழுங்கமைப்பில் அவர்கள் மாற்றங்கள் செய்வார்கள். எவன் அல்லாவை விட்டுவிட்டு இந்த ஷைத்தானை தன்னுடைய நண்பனாகவும் பாதுகாவலனாகவும் எடுத்துக்கொள்கிறானோ அவன் அப்பட்டமான இழப்புக்குரியவன் ஆவான். நான் உன்னுடைய அடிமைகளில் ஒரு குறிப்பிட்ட ஆட்களை வாங்கியே தீருவேங்கிறான். இன்னும் நான் எப்படி அவங்கள வழிகெடுப்பேன்? ஆசையை அதிகமாக அவர்களை உழலச் செய்வேன். இன்றைக்கி சுபஹானல்லாஹ், நம்ம எவ்வளோ விஷயத்துக்கு ஆசைப்படுறோம். எந்தெந்த விஷயங்கள் நமக்கு அதிக பேராசை கொடுக்குதோ, நான் இவ்வளோ நகை வாங்கணும், நான் இவ்வளோ ட்ரெஸ்ஸு வாங்கணும், நான் இவ்வளோ படிப்பு படிக்கணும், எதெல்லாம் எல்லாமே ஆசை தான். எதுவுமே ஒரு சம்வாட் ஒரு லிமிட்டேஷன் வரணும். போதும். எப்போ அந்த லிமிட்டேஷன் இல்லாமல் இருக்கணும்னா, இறைவனுக்காக நீங்கள் எந்த வேலை செய்கிறீங்களோ அப்போ லிமிட்டேஷன் இல்லாமல் இருக்கணும். ஆனால் அதை தாண்டி நான் வாழ்கிறதுக்கு தேவையான விஷயங்களுக்கு எனக்கு லிமிட்டேஷன் வருதா அப்படின்னா வர்றதே இல்லை. அவ்வளோ ஆசை, இதை செய்யணும் அது செய்யணும். நம்ம சொல்லுவோம் எனக்கு எந்த ஆசையுமே இல்லைன்னு, ஆனால் நம்மளுடைய செயலில் அது தெரியும்.
நம்மளுடைய உடையாக இருக்கட்டும், நம்மளுடைய செல்ஃபோனாக இருக்கட்டும், நம்ம படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை நம்ம குழந்தைங்கள படிக்க வைக்கிறதா இருக்கட்டும், இந்த உலகத்தில் நான் வந்து ஒரு நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கணும். என் பிள்ளை இந்த ஸ்கூலில் படிக்குது அப்படின்னா அது எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ். என் பிள்ளை இந்த காலேஜில் படிக்குது, இந்த படிப்பு படிக்குது அப்படின்னா எனக்கு ஒரு பெருமை. இன்னும் நான் படிச்சிச்சுன்னா அது நல்லா செட்டில் ஆயிரும் லைஃப்பில். ஸோ இந்த மாதிரியான ஒரு நோக்கத்தோட அதிகமான ஆசைகளோட நம்மளை உழல வைப்பானா. அதே மாதிரி அவன் கட்டளையிடுவானா, அதன்படி தங்களுடைய கால்நடைகளோட காதுகளை அறுத்துடுவாங்களாம். அப்போ அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த உடைமைகள்ல இருந்து எதை வேணாலும் அவங்க வந்து ஒழிப்பாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பண்ணுறோம்ல, என்ன ஏதுன்னே புரியாமல் என்ன சொல்கிறது, ஒரு நான் வீட்டை வாங்கியே ஆகணும், அதுக்காக எல்லாத்தையும் என்னோட கால்நடைகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருமானம் வரக்கூடியது. அது இருந்தால் எனக்கு வருமானம் வரும். ஆனால் அதையெல்லாம் விற்று கூட நான் வந்து ஒரு சொந்தத்துக்குன்னு ஒரு வீட்டை வாங்கிடுவேன். இல்லை அதையெல்லாம் நான் டேமேஜ் பண்ணி அதையெல்லாம் நான் அடமானம் வச்சு கூட நான் வந்து எனக்குன்னு ஒரு வீட்டை நான் வாங்கிடுவேன். வீடு வாங்கலாம், மாஷா அல்லாஹ், ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஆனால் அந்த ஆசையினால் நம்ம எதையெல்லாம் இழக்கிறோம். நிம்மதியாக இருக்க முடியாது. லோன் வாங்கிட்டு அதை அடைக்கணுன்ட்டு ஓடுன்னு ஓடணும். ஆசைக்கு வச்சுருந்த எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணுறது, வீணாக்கணும். கால்நடையோட காதுகளை அறுத்துருவாங்க அப்படின்னா அதுக்கு இன்னும் எவ்வளோ மீனிங் வருமோ. அவன் ஷைத்தான் நமக்கு ஆசையை காமிச்சு நம்மளுடைய பொருட்களையே அறுக்க வைக்கிறான். அதே மாதிரி அவன் ஆணை பிறப்பிப்பானான். இது மெயின் விஷயம். அல்லாஹ் தானே கட்டளையிடுவான். ஆனால் இந்த ஷைத்தான் கட்டளையிடுறானா நம்ம செய்கிறோமா? அடுத்து என்ன பண்ணுவோமா? அல்லாஹ் படைத்த ஒழுங்கமைப்பில் நம்ம மாற்றம் செய்வோமா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், த்ரெட்டனிங்லேருந்து இன்னும் வந்து இன்னும் த்ரெட்டனிங், அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி, இப்போது நிறைய சர்ஜரிஸ்லாம் வருதில்ல. ஸோ அது எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப காஸ்ட்லி இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக கூட இப்போ என்ன பண்ணுறாங்க, நிறைய மாற்றங்கள் செய்கிறாங்க. ஸோ இறைவன் இப்போ ரொம்ப இன்னும் ஒரு படி பிளாஸ்டிக் சர்ஜரியாவது சரி முகத்தில், இப்போ அதையும் தாண்டி இப்போ என்ன பண்ணிக்கிறாங்க, நான் பெண்ணாக உணர்கிறேன் அப்படின்னு ஆண் வந்து அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிறாங்க. நான் ஆணாக உணர்கிறேன் அப்படின்னு பெண் வந்து அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிறாங்க. இஷ்டத்துக்கு ஏகப்பட்ட இது. நம்ம ஒரு காலத்தில் வெளிநாடுகளில் தான் இதெல்லாம் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்ததெல்லாம் இன்றைக்கி நம்ம கண்ணு முன்னாடி சோஷியல் மீடியாவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் எவ்வளோ சீக்கிரம் அது நம்ம கண்ணு முன்னாடி ரியாலிட்டிலையும் வரப்போகுதுன்னு தெரியலை. ஆனால் அதெல்லாம் வந்து ஷைத்தான் ஆணை பிறப்பிக்க இவங்க செய்கிறாங்க. அப்போ எதன் மூலமாக அவன் செய்கிறான்? ஆசைங்கிற ஒரு இதுக்குள்ளே போய் அதுக்குள்ளே இவ்வளோ கட்டளையும் போடுவானாம். அதெல்லாம் நம்ம செய்வோமா? எவன் அல்லாவை விட்டுட்டு இந்த ஷைத்தானை தன்னுடைய நண்பனாகவும் பாதுகாவலனாகவும் எடுத்துக்கொள்கிறானோ அவன் அப்பட்டமான இழப்புக்குரியவனாவான். ஸோ ஏன்னா இந்த சாட்டனிக் ரிச்சுவல்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அது அவ்வளோ ஒரு கேவலமான கொடூரமான ரிச்சுவல்ஸ். அதையெல்லாம் அல்லாஹ் நமக்கு தெரியப்படுத்துகிறான். சுபஹானல்லாஹ். யஈதுஹும் வயுமன்னீஹிம் வமா யஈதுஹுமுஷ் ஷைத்வானு இல்லா குரூரா. அவன் அவர்களுக்கு வாக்குறுதிகளை அளிக்கிறான், ஆசையூட்டுகிறான். ஆனால் ஷைத்தான் அவர்களுக்கு அளிக்கும் வாக்குறுதிகள் அனைத்தையும் ஏமாற்றத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ ஆசை கொடுத்து வாக்குறுதியும் கொடுக்குறானா. நீங்கள் இது செய்யுங்க. இன்றைக்கி நம்ம மனசுக்கு எவ்வளோ ஆசை வருது, நம்ம இதை வாங்கிட்டா நம்ம நல்லபடியாக இருக்கலாம், நம்ம இந்த ஸ்கூல் படித்தா நம்ம நல்லா அப்படியே எல்லோரும் முன்னாடியும் பெருமையாக இருக்கலாம், இது செஞ்சால் அப்படி இருக்கலாம், அது செஞ்சால் இப்படி இருக்கலாம் அப்படின்லாம் நம்ம மனசுக்கு தோணும்.
ஆனால் அது செஞ்ச பிறகும் நமக்கு நிம்மதியே இருக்காது. எத்தனை விஷயங்கள். ஸோ அது நம்ம இன்றைக்கி காலகட்டத்தில் நம்மளுடைய இது. ஆனால் அதை தாண்டி இன்னும் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய இடங்களில் நம்ம பார்ப்போம் இல்லையா, எவ்வளோ பெரிய 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 சினிமா இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், அதில் டாப்பாக வரவங்கலாம் சூசைட் பண்ணி இறந்து போவாங்க. டாப்பாக இருக்கிறவங்களுடைய லைஃப் ஸ்டைல்லாம் பார்த்திங்கன்னா ஒழுங்காகவே இருக்காது. அப்போ என்ன அப்படின்னா, அவங்களுக்கு இந்த ஷைத்தான் கொடுக்கக்கூடிய ஆசைகள், நான் வந்து இப்போ ஃபேமஸ் ஆகணும், நான் அந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால ஷைத்தானுக்கு அவங்க சில ரிச்சுவல்ஸ் பண்ணுறாங்க. அவங்க அது சொல்கிற தங்களுடைய கால்நடைகளோட காதை அறுக்க சொன்னால் கூட அவங்க அறுக்கிறாங்களாம். அப்படின்னா எந்த வகையான பலியையும் கூட அவங்க கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயங்கள். நீங்கள் அதுக்குள்ளெல்லாம் போகாதீங்க. ஆனால் தெரிஞ்சுக்கோங்க, ஷைத்தானுக்கு வேலை செய்கிறதுங்கிறது, எனக்கு புகழ் வேணும், பணம் வேணும், இம்மீடியட்டாக வேணும். புகழ் நல்லது தான், பணம் நல்லது தான். ஆனால் எப்போ அது கெட்டதாகுது, அது எனக்கு வந்தாவே வரணும், எனக்கு மட்டுமே வரணும், எனக்கு நிறைய வரணும், ஒரு மாதிரி பேராசை மாதிரி வரும்போது ஷைத்தான் நம்மளை வழிகெடுக்கிறான். அவன் நிறைய கட்டளை இட்டுக்கிட்டே இருப்பான். இப்போ நம்ம ஒரு யூடியூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அந்த யூடியூப்பில் சில நார்ம்ஸ் அண்ட் இது இருக்கும். அந்த நார்ம்ஸ் அவன் சொல்ல சொல்ல நீங்கள் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதை பற்றி ரீல்ஸ் போடணும், அதை பற்றி ரீல்ஸ் போடணும், இந்த ட்ரெண்ட்னா இந்த ட்ரெண்டில் தான், இந்த மியூசிக்கில் தான் நீங்கள் இது பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸாக யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம் இருக்கிறதுனால நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். குழந்தைங்களுக்கு அதெல்லாம் நல்லா தெரியும், நமக்கு தெரியாது. ஆனால் குழந்தைங்களுக்கு தெரியும். ஒரு ரீல்ஸ்னால் அதோட ஸ்ட்ராட்டஜி என்ன, அவங்க சொல்கிற அந்த மியூசிக்கு ட்ரெண்ட் ஆகணுங்கிறதுக்காக அதில் நீங்கள் போட்டால் உங்களுக்கு வியூஸ் அதிகமாகும், அது செய்யுங்க, இது செய்யுங்க, அவ்வளோ நான்சென்ஸ் இது இருக்கும். இன்றைக்கி யூடியூப்பில் நிறைய பேர் தவறான வீடியோஸ் போட்டும் மாட்டுறாங்க. ஆனாலும் அவங்க அதை நிறுத்துறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு அது நார்ம். அந்த யூடியூப்பில் நீ இது பண்ணு அப்படின்னு சொல்லிடுவாங்க, சொன்னால் அவங்க செய்யணும். ஸோ அந்த மாதிரி ஷைத்தான் வந்து இப்போ அதே மாதிரி தான். இப்போ நம்ம ஒரு கம்பெனி போகிறோம் அப்படின்னா, அந்த கம்பெனிக்கு நீ ஹையர் அஃபிஷியல் ஆகணும்னா நீ இது எனக்காக செய் அப்படின்னு அவங்கள கஷ்டப்படுத்துகிறாங்க. பெண்கள்னால் நமக்கு தெரியும், நிறைய பேர் வந்து அழுவாங்க நம்மக்கிட்டே, இந்த மாதிரி இப்படி நடக்குது. அப்போ என்ன பண்ணிவிடுவாங்க, சிலர் அதை செஞ்சு ப்ரொமோஷன் அடைகிறாங்க, சிலர் எனக்கு இந்த வேலையே வேணான்னு வந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் ஷைத்தான் இருப்பான். பெண்களுக்கு இப்படி. அப்போ ஆண்களுக்கு வேறு மாதிரியான இது இருக்கும். யாரெல்லாம் டாப் மோஸ்டில் ரொம்ப புகழின் உச்சியில் இருக்கிறாப்புல நமக்கு தெரியுதோ அவங்கெல்லாம் பாருங்கள் வித்தியாசமான முறையில் மரணம் அடைவாங்க. அதன் பிறகு அவங்களுடைய லைஃப் ஸ்டைலும் பாருங்கள் ரொம்ப மோசமாக தான் இருக்கும். ஏன்னா ஷைத்தான் வந்து அவ்வளோக்கு அபரிவிதமான ஆசைகளை கொடுத்து, வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றிட்டு இருக்கான். அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். அல்ஹம்துலில்லாஹ், இறைவன் இந்த ஷைத்தானிடமிருந்து நம்மளை பாதுகாத்து அளிப்பானாங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஏன்னா அவனுடைய வாக்குறுதிகள் ரொம்ப மோசமானது, நம்மளை ஏமாற்றக்கூடியது. நம்ம வந்து ஏமாற மாட்டோம்னு சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா நம்ம வந்து பலகீனமான ஆன்மாக்கள் தான். ஆனால் எப்பெல்லாம் நமக்கு ஆசை ரொம்ப அதிகமாக வருதோ அப்போல்லாம் ஷைத்தான் சொன்ன இந்த விஷயத்தை நினைவுபடுத்திக்கோங்க. அல்லாஹ்வுடைய அடிமைகளில் ஒரு பங்கை நான் வாங்காமல் விட மாட்டேன்னு சபதம் பண்ணியிருக்கான். அவன் கட்டளை இட்டால் நம்ம என்ன வேணால் செய்கிற அளவுக்கு, நம்மளை மாற்றுற அளவுக்கு அவன் வந்து ரெடி ஆகணும்னு அப்போவே இறைவன்கிட்ட சபதம் போட்டு வந்திருக்கான். அவனுடைய வாக்குறுதி எல்லாமே நமக்கு ஏமாற்றத்தை தான் தரும்னு இறைவனும் சொல்லிட்டான். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நம்ம கவனித்து செயல்படுத்துவோம். அல்ஹம்துலில்லாஹ்.